வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 5 நிமிஷத்தில் டேஸ்டியான கிறிஸ்பியான மைதா ரிங்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு சின்ன டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும். 1 ஸ்பூன் வெண்ணெய் இல்லைன்னா நம்ம 1 ஸ்பூன் வனஸ்பதி, அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணியில் நல்லா கரையட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பும் காரமும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் மட்டும் சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுட்டு, நான் இன்றைக்கி 1 கிளாஸ் மைதா எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் நம்ம தண்ணி ஊற்றினோமோ அதே கிளாஸில் மைதா எடுத்துக்கணும். 1:1 ரேஷியோவில் இருக்கணும் தண்ணியும் மைதாவும். இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுடுவோம். கொஞ்சம் தண்ணி சுண்டிட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா மைதா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி சூட்லேயே நம்ம கிளறினோன்னா மாவு நல்லா வெந்துடும். மாவை இன்னும் நல்லா சாஃப்டாக பிசையணும். அதனால் இது மாதிரி ஒரு ஈரத்துணி எடுத்து மாவு மேலே போட்டு இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிப்போம். ஈரத்துணி தான் போடணும், காஞ்ச துணி போட்டு பிசையக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சோன்னா மாவு நல்லா சாஃப்டாகிடும், கட்டிகள் இருக்காது. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு முறுக்கு அச்சு குழல் எடுத்துப்போம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு, இப்போ இந்த பசைஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சமாக எடுத்து அது உள்ளே போட்டு முறுக்கு மாதிரி நம்ம நீட்டாக பிழிய போகிறோம். இது மாவு சூடாக இருக்கும் போதே பண்ணிட்டோன்னா பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு நீட்டாக பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக பிழிஞ்சிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு இல்லைன்னா நீங்கள் ரொம்ப நீளமாக கூட பிழிஞ்சிக்கலாம், ரொம்ப ஈஸியாகிடும். இது அட் அ டைம் எல்லா மாவும் பிழிஞ்சு வச்சுக்கலாம். மாவு மிச்சம் இருந்ததுன்னா உடனே ஈரத்துணி போட்டு மூடி வச்சுடுங்க, இல்லைன்னா காஞ்சி போயிடும். இப்போ இது பிழிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி நம்ம சுற்றிப்போம். அந்த எட்ஜஸை மட்டும் கொஞ்சமாக லைட்டாக அழுத்தி விட்டால் போதும். மாவு தடியாக இருக்கக்கூடாது, அதே ஷேப்பில் தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி ரிங்ஸாக நம்ம சுருட்டிப்போம். இந்த மாதிரி எல்லா ரிங்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி சூடான பிறகு ஒரு ஜல்லிக்கரண்டி அது உள்ளே விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரிங்ஸை இது கூட எல்லாமே ஒன்றா சேர்த்துடுவோம். கரண்டி இல்லாமல் ரிங்ஸ் போட்டோன்னா எல்லாம் ஒன்றா ஜாம் மாதிரி ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம இது மாதிரி கரண்டி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ரிங்ஸ் எல்லாம் போடுறோம்.
இது மாதிரி போட்டோன்னா எல்லாம் தனித்தனியாக எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிடும். அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை பொரிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே மாவாக இருக்கும். எண்ணெய் சூடான பிறகு இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுப்போம். இது மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மெதுவாக இது மாதிரி கரண்டி எடுத்துட்டோன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்க பாருங்க. இன்கேஸ் நம்மக்கிட்ட முறுக்கு குழல் இல்லைன்னா இன்னொரு மெத்தட்லேயும் இதை ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி மாவை நல்லா மெலிசாக கையிலே உருட்டிட்டு இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி சுற்றிக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. மாவு கொஞ்சம் காஞ்சி போயிட்டு உங்களுக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட மிச்ச மாவை இது மாதிரி ரெடி பண்ணிடலாம். இந்த ரிங்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணெயே குடிக்கல, நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது, கிறிஸ்பியாகவும் இருந்தது. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டர் முறுக்கு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.